ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 4.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஆங்கிள் பேசிக்ஸ்ல 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸர்சைஸ் 4.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ் எனி நம்பர் ஆஃப் கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, அக்யூட் ஆங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? அக்யூட் ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஓகே, ஆரோ எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஆரோ. சாரி, வேற கலர். வேற கலர் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஆரோ. இப்படி இப்படி ஒரு ஏரோ போட்டுருங்க. இது அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம். இது இந்த டேர்ன் தான் பேசிக்கலி இந்த ஓப்பனிங் தான் அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா, ஆங்கிள்ஸ் ஆர் 0 to 90 degrees இருந்தால் அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சில் இருந்தால் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் தான் இந்த ரேஞ்சில் இருந்தாலே அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ லெஸ் தென் 90 இருக்கும். 0 to 90 இருந்தால் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ திஸ் இஸ் அ அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள். இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் பார்ட் போகலாம். அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி நான் ஆரோ வரைய போகிறேன். இதுக்கும் ஆரோ இப்படி வரையலாம். சாரி, இப்படி இங்கே ஒரு இப்படி ஆரோ வரீங்க, இங்கே இப்படி ஒரு ஆரோ. இது அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிளை இந்த ஓப்பனிங்கை தான் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிளோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 மோர் தென் 90, கிரேட்டர் தென் 90, பட் லெஸ் தென் 180. லெஸ் தென் 180. இதுல அதே மாதிரி 0 to 90 கிடையாது. 0 to 89.9 வரைக்கும் லெஸ் தென் 90 வரணும். அக்யூட் ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 90. எனிதிங் விச் இஸ் லெஸ் தென் 90 இஸ் considered, sorry, less than equal or greater than போட்டா less than 90 is considered acute angles. Anything which is greater than 90 but less than 180 is considered to be obtuse angles. So obtuse angle na greater than 90 but less than 180 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அக்யூட் ஆங்கிள் 0 to 90, அதாவது 90 நாட் இன்க்ளூட் அந்த மாதிரி இருக்கும். ரைட் ஆங்கிள் என்னன்னா எக்ஸாக்ட்லி 90. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இதை கிட்ட இருக்கோம். ரைட் ஆங்கிள் ஷுட் பி எக்ஸாக்ட்லி 90 degrees. ஸோ அதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிள் எல் ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. So this is a 90 degree angle, which is nothing but a right angle. Right angle. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெடட் ஆரோ வரைய போகிறேன். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் 180 டிகிரி ஆங்கிள். ஸோ வேறு கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கு 180 டிகிரி ஆங்கிள். ஸோ இதுதான் 180 டிகிரி ஆங்கிள் சொல்லுவாங்க. விச் இஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், விச் இஸ் நத்திங் பட் 180 டிகிரிஸ். ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். அக்யூட் ஆங்கிள் 0 to 90 அண்ட் லெஸ் தென் 90, 90 இஸ் நாட் இன்க்ளூடட். அப்டியூஸ் ஆங்கிள் என்னன்னா கிரேட்டர் than 90 பட் லெஸ் தென் 180 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அப்டியூஸ் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 90, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 180. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போனா, நேம் த வெர்டெக்ஸ் அண்ட் சைட்ஸ் தட் ஃபார்ம் ஈச் ஆங்கிள். ஸோ இப்போ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கான், ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்கான், ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கான். அதில் வெர்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் சைட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இது சைடு. ஸோ இடி ஒரு சைடு, டிஎஃப் ஒரு சைடு. ஸோ இடி அண்ட் டிஎஃப் ஆர் சைட்ஸ். வெர்டெக்ஸ் உங்களுக்கே தெரியும், இதுதான் டி தான் வெர்டெக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ரெண்டு ரேக்கும் காமனா இருக்கிற மீட்டிங் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டி. அதே மாதிரி சிடி இந்த இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா டி தான் வெர்டெக்ஸ். அதே மாதிரி ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரேஸ். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரேஸ். அதே மாதிரி சைட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு சைடு, சிடி ஒரு சைடு, டி ஒரு சைடு. ஸோ சிடி அண்ட் டி ஆர் த சைட்ஸ். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். ஸோ ரைட் ஆங்கிள் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரைட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். ரைட் angles are exactly 90 degree angles. So இது correct. First option correct. Second option தப்பு. Third option correct. Fourth option தப்பு. Fifth option correct. So 1, 3, 5 are the correct options. 1, 3 and 5 are the correct options. மத்த எல்லாம் தப்பு. So அடுத்த question. Pick out the acute angles from the given figures. So acute angle என்னன்னு சொல்லிடுறேன். Acute angles are angles which are in the range from 0 to 90, 90 not included. Not included 90 கிடையாதுன்னு அர்த்தம். Acute angles are angles which are less than 90, which are, which are less than 90 degrees, less than 90 degrees. So இதான் acute angles சொல்லுவாங்க. less than 90 இதான் முக்கியமான வார்த்தைகள். ஸோ இதுலலாம் less than 90 அதை மார்க் பண்ணிட்டே வந்துடலாம் நம்ம. ஸோ less than 90 எங்கெல்லாம் இருக்கு? 33 is less than 90, 56 is less than 90, 89 is less than 90, 90 is not less than 90, it's equal to 90, so இது தப்பு. 100 is clearly more than 90, so இது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் மூணு ஆப்ஷன் கரெக்ட். ஸோ 1, 2, 3 இது மூணு கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. இது மூணு தான் கரெக்ட்.
ஸோ அடுத்த கொஸ்டின் போனால் பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் என்னன்னு சொல்லிடுறேன். அப்டியூஸ் ஆங்கிள்னா கிரேட்டர் than 90 but less than 180. So obtuse angles are angles greater than 90 but less than 180 or angles here are angles which are greater than 90 but less than 180. So இதான் definition for obtuse angles less than 180 degrees. So அவ்வளோதான். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் பாருங்க 90யோட அதிகமாக இருக்கா 180யோட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 90யோட அதிகம் இது கரெக்ட் தான். இது 90க்கு ஈக்குவல் இது கிடையாது. 129 90யோட அதிகம் 180யோட கம்மி. ஸோ இது உண்டு. 38 90யோட கம்மி. ஸோ அப்டியூஸ் வராது. இது அக்யூட்னு வரும். இது இஸ் நத்திங் பட் அக்யூட் ஆங்கிள். அப்புறம் 89 இஸ் ஆல்சோ அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுமே தப்பு. இதுவும் தப்பு இதுவும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. ஸோ 1 and 3 தான் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் நேம் த ஆங்கிள் given below name the angle in each figure given below in all possible ways. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.2 முடிச்சிட்டோம் நீங்கள். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.2 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், இதே எக்ஸசைஸ் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது 6th கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.